வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த செடிக்கு இப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 2-3 நாள் முன்னால் கூப்பிட்டு எனக்கு இந்த கொடிக்கள்ளி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து எங்கள் ஊர்களில் எதுக்காக பயன்படுத்துவோன்னா, கண் திருஷ்டிக்கு வீட்டு வாசலில் வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கள்ளி வகை. வாசலில் வைக்கும்போது கண் திருஷ்டி படாதுங்கிறது நம்பிக்கை. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 கிளையா வருது பார்த்தீங்களா? இப்படி 3ஆ பிரியுதுல்ல. இதை வந்து கட் பண்ணிட்டு சுத்தி போடுவாங்க குழந்தைங்களுக்கு. ஆ அது வந்து அந்த கண் திருஷ்டிய போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இதனுடைய பால் வந்து கண்ல பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்ணுக்கு பிரச்சனை பண்ணும். அதனால ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணுன்னுவாங்க. அதுக்கப்புறம் தொண்டை வலி இருக்கு நமக்கு அப்படின்னா, இதனுடைய பால் எடுத்து புத்து மண்ல வந்து மிக்ஸ் பண்ணி அத தொண்டையில அப்ளை பண்ணுவாங்க. அதாவது தொண்டைக்கு வெளிய. நம்ம ஸ்கின்னுக்கு மேல போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அத வாஷ் பண்ணிட்டா அது சரியாயிடும் அப்படிம்பாங்க. இருந்தாலும் நாங்க ஸ்கின்ல படுற மாதிரியோ அல்லது உள்ளுக்கு எடுக்கிற மாரியோ எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வாஸ்துக்கு வைக்கிறாங்க, இந்த மாரி கண் திருஷ்டிக்கு வாசல்ல வைக்கிறாங்கன்னா ஓகே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிருவேன். மத்தபடின்னா இது வேண்டாங்க, யூஸ் பண்ண வேண்டாம். இல்ல சுத்தி போடுறதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருவேன். இது வந்து ஒருத்தர் அவங்க கேட்டாங்க. எனக்கு ஒரு சித்தா டாக்டர் வந்து சொன்னாங்க. இது வந்து உடைச்சா பால் வரும் இல்லையா? அந்த பால வந்து தண்ணீலயோ இல்ல மாட்டுப்பாலான்னு சரியா தெரியல. அதுல வந்து 2 சொட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சா, ஆ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த செடி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இது உண்மையா? இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆ அது யாரோ வீடியோ போட்டிருந்தா நானுமே பார்த்த மாரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆனா கரெக்ட்டா யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இது வந்து அப்படி யாராவது பழக்கம் இருக்கா? நீங்க உங்க ஊர் சைட்ல ஏதாவது கேள்விப்பட்டுருக்கீங்களா? தெரிஞ்சா எனக்கு இந்த வீடியோ கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல கூட சொல்லுங்க. ஏன்னா இது பத்தி முழு விவரமும் நமக்கு தெரியல. அவங்க ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. நான் சொல்லிட்டேன். இது வந்து உள்ளுக்கு எடுக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியலைங்க. அதனால நீங்க சித்தா டாக்டர் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டுட்டு அப்புறமா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க. அதனால உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இது சாப்பிட்டுருக்காங்களா? சாப்பிட்டு க்யூர் ஆயிருக்காங்களான்றத எனக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல கமெண்ட்லயோ தெரிவிங்க. இந்த கொடிக்கள்ளி வேணும் அப்படின்னா, நீங்க நம்ம வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம். பார்க்க ஆனா ரொம்ப அழகா இருக்கும். கேக்டஸ் வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.